Guys, finally என்னோட அக்கௌண்ட்டுக்கு ஸ்டோக் ஃபோட்டோகிராஃபி மூலமா கிடைச்ச அமௌண்ட் வந்து சேர்ந்துருச்சு. And it's my first withdrawal from stock photography and I'm really happy. Guys, first of all இந்த அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருமா வராதாங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா சில ஆன்லைன் ஆப்ஸ்ல நான் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க்ஸை நல்லா வாங்கிட்டு கடைசியில் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸை காரணம் காட்டி அந்த கிரெடிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிடுவாங்க. அப்படி எந்த இஷ்யூஸுமே இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் வந்து சேர்ந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த போட்டோகிராஃபில நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எப்படி நான் வித்ட்ரா பண்ணேன் அப்படின்ற ஃபுல் வீடியோவை நம்ம இப்போ பார்க்க போறோம். டோட்டலா பாத்தீங்கன்னா நான் இந்த போட்டோகிராஃபி சைட்ல அப்லோட் பண்ணி அப்ரூவ் வாங்கின மொத்த போட்டோஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 280 மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்க மாதிரியே நான் ஒரு யூடியூபரோட வித்ட்ராவல் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருந்துச்சு. நம்ம 300 rupees per மந்த்துக்கு டேட்டாவுக்கு மட்டும் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் அந்த 300 rupees இந்த ஆன்லைனை வச்சே நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு நம்பி ஒரு செகண்ட் இன்கமா இருக்கட்டுமே அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இந்த போட்டோகிராஃபி எல்லாம். என்னால் ஜஸ்ட் ஒரு 280 இமேஜை வச்சு என்னால் இந்த அளவுக்கு வித்ட்ரா பண்ண முடியுது அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டட் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களால் 10 மடங்கு இதை விட 10 மடங்கு அதிகமாக உங்களால் மந்த்லி இன்கம் எடுக்க முடியும். இந்த ஒரு சைட்டை பொறுத்த வரையும் வித்ட்ராவல் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $25 நீங்கள் ரீச் பண்ணியிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்கள் அப்படி $25 ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ரிக்வஸ்ட் கொடுப்பீங்க. ஆனால் அந்த ரிக்வஸ்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்களை செஞ்சு முடிச்சிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேக்ஸ் ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்கணும். அதாவது டேக்ஸ் ஃபார்மை நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி 3 monthsக்கு முன்னாடியே இதை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சிருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஃபாரின்லேருந்து இங்கே உங்களோட லோக்கல் பேங்க்கு வரணும். ஸோ அது வந்து கனடாவிலேருந்து உங்களோட லோக்கல் பேங்க்கு வர மாதிரி இருக்கும். அப்படி ஃபாரின்லேருந்து வர அமௌண்ட்டை நீங்கள் லோக்கல் பேங்க்கு வித்ட்ரா பண்ணுறதுக்கு பேபால், ஸ்கிரில் இல்லை பியோனியர் இந்த 3 அக்கௌண்ட்ல ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்க வேண்டியது அவசியம். ஸோ இதுக்கு நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பேபால் தான். பேபாலில் உங்களுக்கு இண்டிவிஜுவல் அண்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட் 2 இருக்கு. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன்ல நிறைய பிரச்சனைகள் வரும். நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நடந்து முடியும். ஸோ நான் இந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் கொடுத்தேன். எப்பன்னு பார்த்தீங்கன்னா 17th February 2023 அன்னைக்கு. ஸோ அது கரெக்டாக 5 days பெண்டிங்ல இருந்துட்டு 5 days முடிஞ்சதுக்கு அப்புறம் 23 February 2023 அன்னைக்கு என்னோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு. அப்படி என்னோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆன அந்த $25.75 வந்து அப்படியே அடுத்த நாளே 24th February அன்னைக்கு என்னோட லோக்கல் பேங்க்குக்கு ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இந்த $25.75 நம்ம ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா 2200 சம்திங் வரும். இதுதான் எனக்கு இந்த ஒரு ஸ்டோக் போட்டோகிராஃபி ஏஜென்சிலேருந்து கிடைச்ச அமௌண்ட். ஓகே கைஸ், டோட்டலாக நான் வந்து 3 ஃபோட்டோகிராஃபி ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வித்ட்ரா பண்ண இந்த ஏஜென்சி அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்சி. இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு $5.76 தான் இருக்கு. ஸோ அதனால என்னால் வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதோட எலிஜிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா $35 மேல நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தா தான் ஸோ அதுலேருந்து வித்ட்ரா பண்ண முடியும். அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த சைட்ல வந்து உங்களுக்கு ஆகிற சேல்லாம் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா $15 $100 வரையும் பர் இமேஜுக்கு வந்து உங்களுக்கு அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ அது யூரோப் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற பேமெண்ட்டும் அதிகமா இருக்கும். ஸோ அப்படி அவங்க டவுன்லோட் பண்றாங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொரு போட்டோவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரசிச்சு எடுங்க. அப்படி நீங்க ரசிச்சு எடுக்கிற ஒவ்வொரு இமேஜும் கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். இப்போ நான் இந்த அமௌண்ட்டை கரெக்டாக ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஒரு யூடியூபருக்கு முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அந்த யூடியூபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அரிந்தம் கோஷ். ஸோ அவரை தான் நான் ஃபாலோ பண்ணி ஒவ்வொன்றும் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த மாதிரி இமேஜ் எடுத்தால் அதை வந்து நல்லா சேல்ஸ் போகிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு ஐடியாவும் ட்ரிக்கும் அவரோட வீடியோவை ஃபாலோ பண்ணி தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ டாக்டர் அரிந்தம் கோஷ். அண்ட் இந்த ஃபோட்டோகிராஃபி ஏஜென்சி எல்லாமே நான் ரேராக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு அளவு ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டட் பர்சனாக இருந்தீங்கன்னா ஃபுல் டைமாக இதை எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இன்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் பை.